இப்ப நீங்க ஐயா நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தர். இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியர் கொடுத்துறாரு. நீ பொதுவில் தானே இப்ப 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதுல தானே கொடுத்துருக்கணும். நீங்க அவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, பொதுவில் இருந்து பிரிச்சு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போறா? எனக்கே 10ல 4 நெளிஞ்ச தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன். அதுல 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசில இருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்திருந்தா வெளியில் நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்ல, அதிகார வலிமை இல்ல, அரசியல் வலிமை இல்ல, நான் அப்படின்னா நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு நிக்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்ப அதுல என்ன பண்ற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருதுன்னா நீங்க உங்களுக்கு நுட்பம் பாருங்க. எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிருச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க கிட்ட அப்படியே இருக்கு. என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதுல இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை. இதுலயும் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாரு. இப்ப எப்படின்னா அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல 4 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 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 5 வேலைன்னா 4 போயிருது, மீதி 1 இருக்கு. அதுல நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்ல தேவேந்தர் எடுத்துக்கிறதா, இல்ல ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுவில இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தற்காந்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதுல முன்னுரிமைன்னு போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்ல, சரி கொடுத்துட்டா விடு. இந்த பிரியாரிட்டியை தூக்கு, முன்னுரிமையை தூக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்? அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளா இழந்துட்டேன். அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுன்னு சொல்லல. ஏன் கொடுத்தா? நான் கொடுத்துட்டேன். இந்த முன்னுரிமை என்னை ரொம்ப இடிக்குதுங்கிற. யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லல, அவரவருக்கு உரியதை கொடுப்போம்.